வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் சினிமாவின் இலக்கணத்தையே மாற்றி எழுதின ஒரு புதுமையான இயக்குனரை பற்றி தான். அவர் வேற யாரும் கிடையாது, 1000ல் ஒருவன், புதுப்பேட்டை போன்ற காவியங்களை கொடுத்த செல்வராகவன் அவர்கள் தான். ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு எப்படி தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறினார், அவரோட வாழ்க்கை பயணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல்வராகவன் அவர்கள் 1977 வருஷம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி தேனியில் பிறந்திருக்காரு. இவரோட தந்தை பிரபல இயக்குனரான கஸ்தூரி ராஜா அவர்கள். சின்ன வயசுலேயே இவருக்கு ரெட்டினல் கேன்சர் பாதிப்பு ஏற்பட்ட காரணத்தினால அவரோட ஒரு கண் அகற்றப்பட்டிருக்கு. இதனால பல கிண்டல்களையும் கேலிகளையும் சந்திச்ச செல்வராகவன் அவர்கள் ஒரு கட்டத்தில் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிருக்காரு. அந்த தனிமைதான் அவரை ஒரு சிறந்த எழுத்தாளராக மாற்றிருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்த செல்வராகவன் அவர்களுக்கு சினிமா மேலே ஒரு பெரிய ஆர்வம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவரோட குடும்பம் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டப்போ தந்தைக்காக துள்ளுவதோ இளமை படத்தோட கதையை எழுதினார். அந்த படம் பெரிய ஹிட் அடித்தது மட்டும் இல்லாமல் அவரோட தம்பி தனுஷ் அவர்களையும் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துச்சு. 2003 வருஷம் காதல் கொண்டேன் படம் மூலமாக இயக்குனராக களம் இறங்கினார். அதுக்கப்புறம் அவர் தொட்டது எல்லாம் பொன்தான். 7G ரெயின்போ காலனி ஒரு நடுத்தர வர்க்க வாலிபனின் காதலை அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்தார். தமிழ் சினிமாவோட மிகச்சிறந்த கேங்ஸ்டர் மூவின்னு புதுப்பேட்டை மூவியை தான் இன்றைக்குமே பல பேர் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் புரியலன்னு சொன்னவங்க கூட இப்போது 1000ல் ஒருவன் படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாமல் இப்போது சாணிக்காயுதம், பீஸ்ட், பகாசுரன் இந்த மாதிரி நடிகராகவும் அசத்திட்டு வராரு. நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருந்தால் போதும், உலகம் நம்மளை தேடி வருங்கிறதுக்கு செல்வராகவன் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நாம் சொல்லலாம். தோற்றம் முக்கியம் கிடையாது, திறமைதான் முக்கியம்னு நிரூபித்த இந்த டைரக்டர் நடிகரான செல்வராகவன் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு, அவரோட மூவிஸில் உங்களுக்கு பிடிச்ச மூவி எது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.